பாலக்காடு நோக்கி திரும்புறாங்க. ரைடு வந்து போக போகிறோம். இதெல்லாம் பாருங்க. ஆஹா, அந்த பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் எரிச்சலாகுது. இப்போ ஆஃப் பண்ண எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங், சண்டே ஈவினிங். அதுமா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு கசின்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ஒரு அவுட்டிங் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆசை நாங்கள் எல்லாருமே வெளியே போகணும்னு. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து அப்பாச்சி ஃபேமிலி ஆயிடுச்சு. 160, 180, 200 எல்லாரும் சேர்ந்து ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டோம். ரொம்ப நாளாக நாங்களும் பிளான் போட்டு இருக்கோம், அது நடக்கவே மாட்டேங்குது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரி போகலாம், இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, 5:45 பக்கம் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஈவினிங் டைம் போய் அப்படியே கேரளா பக்கம் போய் டீ குடிச்சு வர வச்சு கிளம்பிட்டோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சரியான மழை. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் எடுக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ஃபுல்லாக வண்டி எடுத்துகிட்டு சாயந்தர நேரம் வண்டி எடுத்து வரது எவ்வளோ ஜாலியாக இருக்கு தெரியும். அதை நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். வாங்க முன்னாடி வாங்க. வீடியோ எடுத்துருக்கோம். வாங்க. இது ஒரு வண்டி 164 வீக், 180. இது நம்ம 200. இப்போ நாங்கள் ஒரு அப்பாச்சி கேங் ஹைவே ஏறினதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. கருப்பு வண்டிக்காரர் சொல்லுவார். அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணி போக வேண்டியது. ஸோ வாங்க. பாலக்காடு நோக்கி திரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வாழையர் வரைக்கும் போவாங்க நினைக்கிறேன். இப்போ வண்டி நம்ம வண்டி எடுக்கும் போதே பேட்டரி கம்மியாக இருக்குது. ஐயோ, பெட்ரோலிங் பண்ணுங்களா? இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரைடு வந்து போக போகிறோம். 3 வண்டியை பார்த்து இப்போ நிற்க வச்சிருக்கோம். பாருங்க, 3 வண்டி எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கேப் போட்டிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கசின் இருக்காரு. நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரைடு ஒன்று போக போகிறோம். எங்கே போகிறோம் என்ன ஏதுங்க சத்தியமாக தெரியல. என் வண்டியில் ஒரு பேட்டரி வேறு கொஞ்சம் டவுனாக இருக்குது. அதுதான் இப்போ ஆன் பண்ணி கொண்டு போகிறத பெருந்தொலையாக இருக்குது. பார்ப்போம். இப்போ நம்ம வந்து எல்என்டி பைபாஸில் இருக்கோம், பாலக்காடு பைபாஸில். அண்ட் என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா 2 நாள் எடுக்காம விட்டங்காட்டிக்கு பேட்டரி இஷ்யூ அதோ போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கே ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போவே 6 o'clock ஆயிடுச்சு. ரவுண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. இங்கே எங்கேயும் வண்டிக்கு பொல்யூஷன் போடணுமா? நம்ம வண்டியில் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து எப்போ ரைடு போகிறோம். நான் ரைடிங் கிளவுஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே நான் வந்து வச்சு செய்யுது. ரைடிங் கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆர்டர் பண்ணது கிட்டத்தட்ட 10 days ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் வரல. இப்போ உங்களுக்கு ஒரு வியூ பார்த்தேன் பாருங்க. வேற மாதிரி நான் பேசுறது எவ்வளோ கேட்கல தெரியல. இங்க பாருங்க, இந்த வியூவை பாருங்க. நல்லா இருக்கு. மலை கீழே ஒரு இது இருக்கு, சன்செட் ஆகுது. சூப்பரா இருக்கு. நம்ம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கீழே மறந்துருச்சு. வேற மாதிரி இல்லை. மலையை பார்த்து வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி, கொடைக்கானல். அவங்க வந்து பொல்யூஷன் தான் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம கேரளாக்குள்ள போகிறதுனால ஏர் பொல்யூஷன் வந்து இருக்கிறாங்க. செயின் நாங்கள் இன்னும் அங்கே தான் இருக்கோம். பார்ப்போம் இனி அவங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறாங்கன்னு தெரியல. அவங்க போகிற வரைக்கும் போயிட்டு அப்படி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். டீ குடிச்சிட்டு பாருங்க இருட்டிடு. சரி, அப்போ இது டிராவல் லான்ச் வரைக்கும் வேணா போகலாம். டிராவல் லான்ச் வரைக்கும் டிராவல் லான்ச் ரைட் போகிறோம். அந்த முன்னாடியா சுவைஸ் வந்து கவா போகலான்னு சொன்னாங்க. பட் கவா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பியிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு போயிருக்கலாம். இவங்க வந்ததே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்தாங்க. ஒரு 5 o'clock வந்து போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி, அண்ட் இப்போ டிசைட் பண்ணி ட்ராவல் லான்ச் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல் லான்ச்னா நானும் அது ட்ராவல் லான்ச்சு இப்போ இந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்.
அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராவல், அது ஒரு வாழையார் தாண்டனமே இருக்கும் முன்னாடியே ட்ராவல் லான்ச்சுட்டு. அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இவங்க எங்கே இருக்காங்க? நீங்க எங்க கிளைமேட் எல்லாம் நம்ம ஃபேமிலி தான். அவங்களும் வந்து தானே இங்கே வெளியே வந்துருப்பாங்க போல. அவங்கள பார்த்து பேசுவேன். அண்ட் எங்கே இப்போ கிளம்பிட்டீங்க? திடீர்னு பார்த்தா கிளைமேட் மாறிடுச்சு. சூரியன் பார்த்துருங்க மழை வர மாதிரி மாறிடுச்சு. செக் போஸ்ட் மழை போய் தூரமா இருக்குல்ல. மழை கவாக்கெல்லாம் போக முடியாதா? நேரமா தான் போறேன். வண்டி வந்து பாத்தீங்கன்னா டியூன் பண்ணி வச்சிருக்கேன், மைலேஜ் கிடைக்கிற மாதிரி. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வைஸ் டிராவல்லாம் செஞ்சுருக்கோம். என்ன இது சட்டி? அது கூட முட்டை. நாங்கள் வந்து ட்ராவல் லான்ச்சில் வந்து பிடிச்சிருக்கோம். ஈவினிங் 7:10 ஆயிடுச்சு. வரும்போது நல்லா இருந்துச்சு. அந்த நாய் மட்டும் மாட்டி இருந்துச்சு, அவ்வளோதான். நான் விழுந்துருப்பேன். நம்மளோட போயிட்டு நாய் மட்டும் போயிட்டு ஜூஸ் குடிச்சு தரானுங்க. நல்லா இருக்கா? எடுத்துக்கோடி. டிராவல் லான்ச்சில் கொஞ்ச நேரம் இருந்தோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் நாங்கள் கசின்ஸ் கூட வந்ததுனால எங்களுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வீடியோ எடுக்கிறக்கே மூட வர மாட்டேங்குது. பட் அப்பப்போ கொஞ்சம் கிளிப் எடுத்திருக்கேன், அது நான் உங்களுக்கு போடுறேன். சூப்பர் பண்ணாக இருக்கு. அண்ட் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து கேரளா பார்டர் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 hour 20 minutes வீட்டுக்கு போயிடுவோம். ரைட் உங்களுக்கு இருக்கிறது தெரியாது. ஆனால் கேரளா தாண்டினா தான் நம்ம ஸ்பீடு போக முடியும். ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க. அண்ட் கட் ரோட்ஸ் அப்பப்போ அப்படி இப்போ இடையில இந்த கட் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வர்றது போது பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு நாய் தப்பிச்சு. நான் உங்களுக்கு அது வீடியோவில் காட்டுறேன். நமக்கு பின்னாடி வராங்க.